பறந்து போகும் தோழா கொஞ்ச தூரம் தொடுத்து போவோம் சேலா பஞ்சமெல்லாம் பறந்து போகும் தோழா கொஞ்ச தூரம் தொடுத்து போவோம் சேலா தஞ்சமன புனிதரையே நம்பி வர விரிச்சா செஞ்சவன நிச்சயமா பாடுதரும் தஞ்சமன புனிதரையே நம்பி வர விரிச்சா செஞ்சவன நிச்சயமா பாடுதரும் பஞ்சமெல்லாம் பறந்து போகும் தோழா ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம் ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம் இறைவன் நுரையும் காவியம் இறைவன் நுரையும் காவியம் இணைவோம் அவரின் இல்லிடம் ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம் அவர் கூறலாம் அழைக்கும் இறைவன் அருமொழியா ஆலய மணியே அவர் கூறலாம் அழைக்கும் இறைவன் அருமொழியா பீடமே அன்பின் பிரசன்னமாம் பீடமே அன்பின் பிரசன்னமாம் பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னமா ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம் இறைவன் நுரையும் காவியம் இணைவோம் அவரின் இல்லிடம் இறைவனின் வார்த்தை மனுவாகும் மறையுடல் இயேசுவின் உடலாகும் இறைவனின் வார்த்தை மனுவாகும் மறையுடல் இயேசுவின் உடலாகும் இறை மக்கள் இறைவனின் தரிசனம்
அருமையான ஓவியம் இறைவன் உரையும் காவியம், இறைவன் உரையும் காவியம். இணைவோம் அவரின் இல்லிடம், ஆலயம் இறையாலயம், அருமையான ஓவியம். கூட்டமே குருத்துவ குலமே தூயதொரினமே இறை மக்களே உன்னாண்டவரே சுவை புகழ்ந்திடுவார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பின் மலராய் பதுவை நகரில் அற்புதங்கள் பல புரிந்து இன்றும் பக்தர்களை அன்போடு அரவணைத்து காத்திடும் பெரிய காடு தூய அந்தோனியார் அருள்வரங்களை பெற வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் பேரானந்தத்துடன் வரவேற்கிறோம். அனைவரும் திருத்தல பெருவிழா நல்வாழ்த்துக்கள். நன்றி என்பது ஒரு கடன். இக்கடன் அதை செலுத்துபவரையும் அதை பெறுபவரையும் ஆசியில் நிரப்பும் தன்மையது. பெற்றுக்கொண்ட அனைத்திற்கும் கடவுள் நன்றி செலுத்துங்கள் என்பதே இன்றைய மைய சிந்தனை. எனவே நமக்கும் நமக்காக கிறிஸ்துவுக்கும் இறைவன் அளித்த நலன்களுக்காக நன்றிப்பெண் பாடுவோம். கிறிஸ்துவுக்கும் அவர் வழி நம் புனிதருக்கும் நமக்கும் இறைவன் அளித்துள்ள மாண்பு, மகத்துவம், மாட்சி, மறுவாழ்வு, மேன்மை, நலம், ஆபத்துக்களிலிருந்து காப்பாற்றியது அனைத்திற்காகவும் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். நம்மால் நன்றியுள்ளம் படைத்தோருக்கு நாம் மேலும் மேலும் அன்பும் இரக்கமும் அருளும் ஈடுபாடும் காட்டும்போது நமக்கு நன்றியுள்ள மக்களுக்கு எத்துணை பரிவும் இரக்கமும் காட்டுவார் நம் இறைவன். நன்றி மறப்பது நன்றென்று என்ற பொன்மொழியோடு இறைவனின் பேருதவியை நினைத்து இயேசுவை நாவாளையை வாழ்த்தி பலிதனில் பயணிப்போம். சகோதர சகோதரிகளே, இத்திருப்பலியில் தகுதியான முறையிலே பங்கேற்க நமது பாவங்களை ஏற்று மனமருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை நீக்கிக் கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாய் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களை மன்னித்து நம் மீது இரக்கம் வைத்து நம் அனைவரையும் நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
ஆயிரும் உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக புகழ்கின்றோம் யாமும் உம்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம் ஆண்டவராம் இறைவனே இணையில்லாத விண்ணரசே ஆற்றல் அனைத்தும் கொண்டிலங்கும் தேவ தந்தை இறைவனே ஆண்டவராம் எம் இறைவனே இறைவனின் திரு செம்மறியே உலகின் பாவம் போக்குபவரே ஈரம் மீது இறங்குவே போக்குபவரே எம் மன்றாட்டை கேட்டருள்வீ தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே ஈரம் மீது இறங்குவே நீரொருவரே ஆண்டவர் நீரொருவரே உன்னதர் ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, பதுவை நகர் புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களுக்கு கொடையாக அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருளும். உம்மோடும் தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாம் இயேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இங்கே முதல் வாசகமானது முதலாம் குறிப்பேடு நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளன. படைக்கப்பட்டவர்கள் படைத்தவருக்கு நன்றி செலுத்துதல் இனிமையானது. கடவுளின் ஆட்சி, ஆற்றல், மாட்சி, நீதி, இரக்கம் போற்றுதலுக்குரியது என்று அறிவுறுத்தும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். குறிப்பீடு 16ஆம் அதிகாரம் 8 முதல் 15 வரை உள்ள இறை வார்த்தைகள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள், அவர் தம் செயல்களை மனித இனங்கள் அறிய செய்யுங்கள், அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், அவர்தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள், அவர்தம் திருப்பெயரை மாட்சிமைப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையிறாது நாடுங்கள், அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள், அவர் தம் அருஞ்செயல்களை அவரது வாய் மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அவரின் ஊழியராம் இஸ்ராயலின் வழிமரவே அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் புதல்வரே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. அவரது உடன்படிக்கை என்றென்றும் நினைவில் கொள்ளுங்கள். 1000 தலைமுறைக்கென அவர் அளித்த வாக்குறுதியை மறவாதீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நான் தாகம் கொண்டேன் உன்மேலே என் தேவா, உனை காண வேண்டும். என் ஏக்கமுன் உறவால் தீரும். நீதானே என் செல்வம், நீதானே என் இன்பம், நீதானே உன் அருள்தானே என் எல்லாமே இறைவா. நீதானே உன் அருள்தானே என் எல்லாமே இறைவா. நான் வருவதற்கே இரவும்
நாளும் நான் ஏங்குகின்றேன். தாய் தன் வயிற்றினில் சேயனவே தேவா உன் சந்நிதி நான் இருப்பேன். அவனியெல்லாம் தர இயலாத உன் அமைதியில் நான் என்றும் திளைத்திருப்பேன். அவனியெல்லாம் தர இயலாத உன் அமைதியில் நான் என்றும் திளைப்பேனே. நீதானே என் செல்வம், நீதானே என் இன்பம், நீதானே உன் அருள்தானே என் எல்லாமே இறைவா. நீதானே உன் அருள்தானே என் எல்லாமே இறைவா. பாடிட பயங்காதே. நெஞ்சே நம்பிக்கை இழக்காதே, என்றும் நன்றிகள் பாடிட தயங்காதே. நீதானே என் செல்வம், நீதானே என் இன்பம், நீதானே உன் அருள்தானே என் எல்லாமே இறைவா. நீதானே உன் அருள்தானே என் எல்லாமே இறைவா. தண்ணீர் தேடும் மான் போலே நான் தாகம் கொண்டே உன்மேலே தேவா உனை காண வேண்டும். கண்ணின் உறவாத்தீரும். இன்றைய இரண்டாம் வாசகமானது தூய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அன்பு மனநிலையில் வாழ்ந்து இயேசுவை பிரதிபலித்து ஒளிரும்போது அவரது மாட்சி நம்மீது தோன்றும். இறைவனின் நன்மைத்தனங்களுக்கு நன்றியும் நம்முடைய மற்றும் பிறருக்காக இறைவேண்டல் செய்தும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். தூய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு மன்றாடி வருகிறேன். ஏனெனில் தொடக்க முதல் இன்று வரை நீங்கள் நற்செய்தி பணியில் என்னோடு பங்கேற்று வருகிறீர்கள். உங்களுள் இத்தகைய நற்செயலை தொடங்கியவர் இயேசு கிறிஸ்துவின் நாள் வரை அதை நிறைவேற செய்வாரென உறுதியாக நம்புகின்றேன். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த பரி உள்ளத்தோடு உங்கள் மீது எத்துணை ஏக்கமாயிருக்கிறேன் என்பதற்கு கடவுளே சாட்சி. மேலும் நீங்கள் அறிவிலும் அனைத்தையும் உய்த்துணரும் பண்பிலும் மென்மேலும் வளர்ந்து அன்பால் நிறைந்து சிறந்தவற்றையே ஏற்று செயல்படுமாறு இறைவனை வேண்டுகிறேன். கடவுளின் மாட்சிக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நீதியின் செயல்களால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக
நேர்மையோடு வாழ்ந்து வர வேண்டும் என்று இவ்வாறு செய்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே நீர் பேசும் அடியேன் கேட்கின்றேன். ஆண்டவரே நீர் பேசும் அடியேன் கேட்கின்றேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அலகு 17 சொற்றொடர்கள் 11 முதல் 19 முடிய. இயேசு எருசலேமுக்கு போய்க் கொண்டிருந்த போது கலிலேய சமாரிய பகுதிகள் வழியாக சென்றார். ஒரு ஊருக்குள் வந்த பொழுது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா இயேசுவே எங்களுக்கு இரங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்கள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதை கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகங்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களில் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராக உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலம் அளித்தது. கோடியற்புதர் புனித அந்தோனியாருடைய பக்தர்களாக உங்கள் அனைவருக்கும் பங்கு தந்தை சார்பிலும் இங்கிருக்கின்ற குருக்கள் சார்பிலும் என் சார்பிலும் திருவிழா நல் வாழ்த்துக்களை ஒரு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். 1997ஆம் ஆண்டு மதுரையில் முதுகலை மெய்யியல் படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நடந்த ஒரு சம்பவம் இன்றும் என்னுடைய நெஞ்சத்திலே பச்சையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய குறுமடத்தினுடைய பெயர் கிறிஸ்து இல்லம். கிறிஸ்து அரசரை பாதுகாவலாக கொண்ட ஒரு இல்லம். எங்களோடு படித்துக் கொண்டிருந்த ஒரு இந்து மாணவன் சிவகுமார் என்று அழைக்கப்பட்டவன் ஒவ்வொரு முறையும் சொல்லிக் கொண்டே இருப்பான், உங்களுடைய குறுமடத்தை எங்களுக்கு சுட்டி காட்டக்கூடாதா? அன்று ஒரு நாள் வந்தது. எங்களுடைய கிறிஸ்து இல்ல குறுமடத்தினுடைய பெயர் கொண்ட விழா, கிறிஸ்து அரசருடைய விழாவை கொண்டாட நாங்கள் தயாராக இருந்தோம். மிக அழகாக அலங்கரிக்கப்பட்ட குறுமடமாக அந்த காட்சி அளித்தது. அன்று எங்களுடைய நண்பன் சிவா எங்களோடு வந்திருக்கிறான். எங்களுடைய குறுமடத்திற்கு வந்தவுடனே ஒவ்வொரு இடமிடமாக அவனை காட்டிக்கொண்டோம். நாங்கள் படிக்கின்ற அறை, தங்குகின்ற அறை, நூலகம், விளையாடுகின்ற இடம், குளிக்கின்ற இடம், ஒவ்வொரு இடமாக காட்டிக்கொண்டு கடைசியிலே நாங்கள் சாப்பிடுவதற்காக அமர்ந்தோம். நல்ல பிரியாணி மூக்கு முட்டை சாப்பிட்டான். அதுவரைக்குமே சந்தோஷமாக இருந்தவன் அவனை கடைசியாக எங்களுடைய ஆலயத்திற்குள் கொண்டு சென்றோம். தோள் மீது கை போட்டு கொண்டு வந்தவன், ஜாலியாக தமாசெல்லாம் பேசிக்கொண்டு வந்தவன் கோயிலுக்குள் காலடி எடுத்து வைத்தவுடனே கையை தட்டி கொண்டு வெளியே ஓடிவிட்டான்.
எங்களுக்கு தலைகால் புரியவில்லை. சற்று நேரம் ஆலயத்திற்குள் இருந்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டு வெளியே வந்து பார்த்தால் இவனை காண முடியவில்லை. எங்களோடு படித்துக் கொண்டிருந்த சக மாணவர்களிடம் கேட்டோம், சிவா வந்தானே, எங்க போயிட்டான்? எங்களுக்கு தெரியல. வெளியில் சென்று பார்த்தால் எங்கள் குறுமடத்தினுடைய தலைவாசலில் வெளியிலே போய் நிற்கின்றான். என்னாச்சு சிவா, இவ்வளவு நேரம் ஜாலியா வந்தியே, மூக்கு முட்டை கோழி பிரியாணி தின்னியே, இப்ப ஏன் கேட்டு பக்கத்தில் போய் நிற்க? நீ வா, சாயந்தரம் டீ வடையெல்லாம் உண்டு, நாங்க தமாசாக பேசினோம். அவன் சொன்ன பதில் எங்களை எல்லாம் தூக்கி மாறி போட்டது. அவன் சொன்னான், இதாடா உங்க கடவுள், கிறிஸ்து அரசன் சொன்ன ஒரு ஆளை நிர்வாணமா அங்க படுக்க வச்சிருக்காங்க, கை கால ஆணியெல்லாம் அடிச்சு வச்சிருக்காங்க. அரசன் சொன்னா தலையில கிரீடம் இருக்கணுமே, முள்முடிய வச்சிருக்காங்க, உடம்பு ஃபுல்லா ரத்தம் வருது. இந்த ஒரு மனுஷனுக்காகவா நீங்க ஏறக்குறைய 120 பேர் இந்த குறுமடத்தில் படிச்சுட்டு இருக்கீங்க? இந்த ஒரு மனிதனை பிரதிபலிக்கவா நீங்கள் விவிலியத்தை கையில் எடுத்துக்கொண்டு நடக்க தயாராக இருக்கிறீர்கள்? உங்களுக்கு வெட்கம் இல்லையா? உலகத்தை கண் திறந்து பாருங்கள் என்று சொல்லி, இனிமேல் இந்த குறுமடத்திற்கு என்னை அழைக்காதீர்கள் என்று சொல்லி அவன் ஓடிவிட்டான். எங்களுக்கு பயங்கர ஷாக். ஒரு இந்து நண்பன், அவனுடைய பார்வையில் அவன் சொன்ன வார்த்தைகள் 100% உண்மையாக இருந்தது. இதுவா உங்க கடவுள்? கைகால்களிலே ஆணி அடிக்கப்பட்டிருக்கிறது, விழா பிளக்கப்பட்டிருக்கிறது, தலையிலே முள்முடி சூட்டப்பட்டிருக்கிறது, உடம்பெல்லாம் ரத்தம் சொட்டுகிறதே. இந்த மனிதருக்காகவா நீங்கள் விவிலியத்தை கையில் எடுத்துக்கொண்டு நடக்கவிருக்கிறீர்கள்? அன்புக்குரியவர்களே, 2 வாரங்கள் கழித்து வந்தான் செவியன், ஒரு பைபிளை தான் நானும் தமாஷாக கொடுத்தேன். அன்னைக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு எங்களை கேவலப்படுத்த மாட்டியே, பைபிள் எப்படி? அவன் படிக்க ஆரம்பித்தான். ஏறக்குறைய எங்களுடைய கடைசி வருடம் ஒரு செமஸ்டர் முடிகின்ற பொழுது அவன் சொன்னான், நானும் கிறிஸ்தவனாக வேண்டும். அதுவும் எங்களுக்கு பயங்கர ஷாக்காக இருந்தது. அன்று அந்த இயேசுவை கேவலப்படுத்தியவன் இன்று திருமுழுக்கு கேட்கிறானே, இன்று விவிலியத்தை கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறானே, இவனுக்கு என்ன வந்து போயிற்று? அவன் குறுமடத்திலே சேருகின்றான். புனித கிளாரட் சபையிலே சேர்ந்து இன்று ஒரு குருவாக இருக்கின்றான். இதுவா உங்க கடவுள் என்று கேட்டுக்கொண்ட கேள்விக்கு பதிலாக இவன் தன்னையே அர்ப்பணித்துக் கொள்கின்றான். போர்ச்சுகல் நாட்டில் லிஸ்பன் நகரில் பிறந்த புனித அந்தோனியார், ஃபெர்டினாண்ட் என்று அழைக்கப்பட்ட இயற்பெயரோடு அழைக்கப்பட்ட புனித அந்தோனியார் 15 வயதிலே குருகுல வாழ்க்கையிலே ஈடுபடுகின்றார். நானும் இறைவனுக்காக வாழப் போகிறேன் என்ற ஒரு வாஞ்சியோடு அந்த தவ முயற்சிகளில் ஒரு முனிவர்த்தனமான ஒரு வாழ்க்கையில் அவர் ஈடுபடுகின்றார். ஏறக்குறைய அவருக்கு 20 வருடங்கள் இருக்கின்ற பொழுது, அவருடைய வயது 20 இருக்கின்ற பொழுது, மொரோக்கோவிலே நடந்த ஒரு கலவரத்திலே ஏகப்பட்ட பிரான்சிஸ்கன் குருக்கள் எல்லாம் கொலை செய்யப்படுகின்றார்கள். மிகப்பெரிய ஒரு படுகொலை வரலாற்றுடைய புத்தகங்களிலே பொறிக்கப்படுகின்றது. ஒரு சிவப்பு நிற நாட்காட்டி அங்கே வைக்கப்படுகிறது. இப்படி மொரோக்கோ நாட்டில் பிரான்சிஸ்கன் குருவானவர்கள் எல்லாம் படுகொலை செய்யப்பட்டு அந்த பிணமாக தூக்கி வருகின்ற பொழுது புனித அந்தோனியார் அதை பார்க்கின்றார். இவர்கள் ஏன் படுகொலை செய்யப்பட்டார்கள்? யாருக்காக இவர்கள் உயிரை துறந்திருக்கின்றார்கள்? எப்படிப்பட்ட வாழ்க்கை இவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று புனித அந்தோனியார் தனக்குள்ளே அதை சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றார். இந்த நிகழ்ச்சிகளை தன்னுடைய தாயோடு அவர் பகிர்ந்து கொள்கின்றார். அம்மா, இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நான் கண்டுகொண்டேன். எந்த நபருக்காக, எந்த கடவுளுக்காக, எந்த ஆண்டவருக்காக இவர்கள் தன்னுடைய உயிரையே தியாகம் செய்து கொண்டார்களோ, இவர்களுக்காக நானும் வாழப்போகிறேன் அம்மா என்று சொன்ன பொழுது இந்த ஃபெர்டினாண்டினுடைய அம்மா அவரை பார்த்து சொன்னான், ஃபெர்டினாண்ட், you are going to become a priest. நீ குருவாக போகின்றாய். இந்த வார்த்தையை தன்னுடைய உள்ளத்துள்ளே இருத்திக் கொண்ட இந்த ஃபெர்டினாண்ட் அழைக்கப்பட்ட புனித அந்தோனியார் அடுத்த வருடமே கப்பூச்சியன் சபையில் சேர்ந்து ஒரு குருவாக மாறுகின்றார். இவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. குருவாக மாறுகின்ற பொழுது சிறந்த நாவன்மையோடு இருக்கின்றார். அசிசி நகரத்திலே ஒருமுறை இவர் திருத்தொண்டராக இருக்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்ற வாய்ப்பு கிடைத்தது.
அந்த மறையுரை சொல்ல வேண்டிய ஒரு குருவானவர் வர இயலாத சூழ்நிலையில் அந்த சுமை புனித அந்தோனியாரிடம் கொடுக்கப்படுகின்றது. எப்பொழுது மறையுரை ஆற்றப்பட வேண்டிய அந்த சுமையானது அந்தோனியாரிடம் கொடுக்கப்பட்டதோ அது முதல் மறையுரை ஆற்றக்கூடிய அந்த சுமை இந்த உலகம் முழுவதும் எளிமையாக்கப்பட்டது, சுகமாகப்பட்டது. ஏனென்றால் அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் எல்லாம் இயேசுவை பிரதிபலிப்பதாக இருந்தது, இந்த விவிலியத்தை பிரதிபலிப்பதாக இருந்தது. இயேசு எதற்காக இந்த உலகத்தில் வந்திருக்கின்றார், எப்படிப்பட்ட மக்களோடு கைகோர்த்து நடந்து கொண்டிருக்கின்றார், எப்படிப்பட்ட வார்த்தை அவருடைய வாயிலிருந்து வந்து கொண்டிருந்தது, எப்படிப்பட்ட வார்த்தையால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் தன்னுடைய வார்த்தையின் மூலம், இந்த நற்செய்தி அறிவிப்பின் மூலம் இந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சியிலே புனித அந்தோனியார் மிக தெளிவாக அதை நிறைவேற்றுகின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, எங்களுடைய இந்த நண்பன் கேட்டது போன்ற அதே கேள்வியை புனித அந்தோனியாரும் கேட்டிருக்கின்றார். இவரா உங்க கடவுள்? இந்த கடவுளுக்காக தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். பிரான்சிஸின் குருக்கள் படுகொலை செய்யப்பட்ட போது அந்த மொரோக்கோ நாட்டில் நடந்த மோசமான நிகழ்ச்சிகளை கண்டு கொண்டிருந்த புனித அந்தோனியாருடைய உள்ளமும் இதைத்தான் கேட்டுக்கொண்டது. தன்னுடைய தாயோடு இந்த உணர்வுகளை பகிர்ந்து கொள்கின்ற பொழுது அந்த தாயானவள் உறுதியாக, Ferdinand, you are going to become a priest. நீ ஒரு நாள் குருவாக மாறப்போகின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த நன்றி பெருக்கோடு இந்த திருத்தலத்தில் நாம் வந்து கொண்டிருந்தோமானால் புனித அந்தோனியார் ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்றிகளை செய்து கொண்டே இருக்கின்றார். விவிலியத்தினுடைய பக்கங்களை நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது யூத சமூகத்திலே நன்றி பெருக்கோடு நடந்த விழாக்கள் மட்டும்தான் விவிலியத்திலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த மக்கள் அடிமைப்படுத்தப்பட்ட மக்கள், நியாயம் தெரியாத மக்கள், சிந்திக்க விடப்படாத மக்கள், முடிவெடுக்க தெரியாத மக்கள். இந்த மக்களோடு மக்களாக கடவுளும் ஒன்று சேர்ந்து இந்த மக்களோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கின்றார். நாம் உமக்கு தந்தையாக இருப்போம், நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்பதுதான் இந்த உடன்படிக்கையுடைய முக்கியமான ஷரத்தாக இருந்தது. இவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலே சின்ன பின்னமாக்கப்பட்ட பொழுது இவர்கள் இடுகிற கூக்குரல் என்னுடைய செவிப்பறை எட்டுகிறது, ஆகவே நீ வா என்று மோயிசனை அழைத்து இந்த மக்களை வழிநடத்திக் கொண்டு வருகின்ற பொழுதெல்லாம் ஏகப்பட்ட இடர்பாடுகளை மோயிசன் சந்தித்திருக்கிறார். இந்த மக்கள் நெறிதவறி போகின்ற பொழுதெல்லாம் ஒவ்வொரு கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கடவுள் இறைவாக்குகளை தேர்ந்தெடுத்து இந்த மக்களை வழிநடத்தி பொதிந்து பொக்கிஷம் போல வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். நான் உங்களுக்கு அருணும் கோட்டையுமாக இருக்கிறேன், நீ அஞ்ச வேண்டிய, பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த வார்த்தைகள் ஏறக்குறைய 365 முறை நம்முடைய விவிலியத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் கடவுள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார், நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, உனக்கு அரணம் கோட்டையுமாக இருந்து உன்னை வழிநடத்துகின்ற கடவுள் நான் உன்னோடு இருக்கிறேன். ஏனென்றால் உன்னை என்னுடைய உள்ளங்கையிலே நான் பொறித்து வைத்திருக்கிறேன், அநாதி சிநேகத்தினால் உன்னை நான் அணைத்திருக்கிறேன். இந்த வார்த்தைகளுக்கு இஸ்ராயேல் மக்கள் கட்டுப்பட்டவர்களாக தங்களுடைய வாழ்க்கை முழுவதும் இவர்கள் நன்றி கடன் பட்டிருக்கின்றார்கள். அதனால் தான் பாஸ்கா விழா இவர்களுக்கு ஒரு நன்றியின் விழாவாக மாறுகின்றது, ஒரு கடத்தலின் விழா. மோசமான சூழலிலிருந்து நல்ல சூழலுக்கு கடவுள் இந்த மக்களை அழைத்துக் கொண்டு வருகின்றார். இருளில் இருந்த மக்கள் ஒளிக்கு அழைக்கப்படுகிறார்கள் என்பதை உணர்ந்தவராக, எந்த கடவுள் எங்களை தேர்ந்தெடுத்தாரோ, எந்த கடவுள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் எங்களை பாதுகாத்து வழிநடத்தினாரோ அந்த கடவுளுக்கு நன்றியாக எங்களையே நாங்கள் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்ற ஒரு விழாவாகத்தான், ஒரு வெற்றியின் விழாவாக, ஒரு நம்பிக்கையின் விழாவாக, ஒரு நன்றியின் விழாவாகத்தான் உயிர்ப்பின் விழாவை, பாஸ்கா விழாவை இஸ்ராயேல் மக்கள் பார்த்தார்கள். ஏனென்றால் இஸ்ராயேல் மக்கள் கூடுகின்ற அந்த எருசலேம் தேவாலயத்தில் ஏறக்குறைய ஒவ்வொரு ஆண்டும் அந்த விழாவின் பொழுது 13 to 16 லட்சம் மக்கள் கூடுவார்களா. இவ்வளவு மிகப்பெரிய கூட்டம் எதற்காக? கடவுள் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்ததற்காக. கடவுளுக்கு நாங்கள் நன்றியை செலுத்த போகின்றோம். எங்களுடைய உழைப்பிலிருந்து வருகின்ற வருமானத்தை ஒரு பகுதியை நாங்கள் கடவுளுக்காக ஒப்புக் கொடுக்க போகின்றோம். நாங்கள் உழைத்து சாப்பிடுகின்ற இந்த வருமானத்திற்காக எங்களோடு உழைக்கின்ற இந்த ஆடு மாடுகளில் கொளுத்தவற்றையெல்லாம் நாங்கள் கடவுளுக்கு நன்றியாக கொண்டு போகின்றோம். வயல்வெளியில் கிடைத்த முக்கியமான பொருட்களை கடவுளுக்கு நன்றியாக கொண்டு போகின்றோம். ஏனென்றால் இந்த கடவுள் எங்களை படைத்திருக்கிறார், அவருடைய சாயலாக படைத்திருக்கிறார். அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட நாங்கள் அடிமைப்படுத்தப்படக்கூடாது என்பதற்காக எங்களோடு கைகோர்த்து கொண்டு நடந்திருக்கின்றார். இரண்டாவது அடிமைத்தனமாக அந்த யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் நதிகளுக்கிடையே பாபிலோனில் இவர்கள் அடிமைப்படுத்தப்படுகின்ற பொழுது பாபிலோனில் இருக்கிற மக்கள் எல்லாம் இந்த இப்பொழுது இவர்களிடத்தில் யூத மக்களிடத்தில் சொல்கிறார்கள், இப்பொழுது நீங்கள் பாடக்கூடாதா,
உங்களுடைய கடவுளை புகழ்ந்து நீங்கள் பாடக்கூடாதா? இந்த கடவுள் உங்களை காப்பாற்றுவாரா என்று பார்ப்போம் என்று அவர்களுக்கு ஒரு சூளுரை சொல்லுகின்ற பொழுது இஸ்ராயேல் மக்கள் சொல்கிறார்கள், எதிரிகளின் நாட்டிலே எங்களுடைய கடவுளுடைய பாடல்களை நாங்கள் பாட தகுதி இல்லை, அதை கேட்பதற்கும் உங்களுக்கும் நியாயம் கிடையாது. ஆங்கிலத்திலே பை த ரிவர்ஸ் ஆஃப் பாபிலோன் என்று அழைக்கப்படுகின்ற உலக புகழ் பெற்ற ஒரு பாடல் இஸ்ராயேல் மக்கள் இயற்றிய பாடல். இப்படி இஸ்ராயேல் மக்கள் எதிரிகளிடமிருந்து அவர்கள் பாதுகாப்பு பெறுகின்ற பொழுது கடவுளிடம் மிகுந்த நம்பிக்கையோடு நன்றியை வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று அலசி பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் கடவுள் நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் என்றால் கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லக்கூடாதா? இரவு நாம் தூங்கி போகிறோம், காலையில் விழித்தெழுவோமா என்பது யாருக்குமே சொல்ல முடியாது. மருத்துவமனையில் மோசமான சூழ்நிலையில் நாம் சேர்க்கப்பட்டால் அறுவை சிகிச்சைக்காக சேர்க்கப்படுகின்றோம். மருத்துவர்கள் சொல்கிறார்கள், எங்களால் இயன்றதை நாங்கள் செய்வோம், நீங்கள் ஜெபம் செய்யுங்கள், கடவுளிடம் வேண்டுங்கள். இந்த கடலை உற்று நோக்கி பாருங்கள். மீனவ சகோதரர்கள் இந்த கடலில் மீன் பிடிக்க செல்கிறார்கள். ஒரு தூரத்தில் செல்கின்ற பொழுது எல்லா பக்கமும் நீராகத்தான் தண்ணீராகத்தான் தெரியும். எந்த பக்கம் கரை வந்து சேர்வார்கள் என்பது யாருக்குமே தெரியாது. ஒரு நாள், 2 நாள், ஒரு வாரம், 15 நாட்கள் அல்லது ஒரு மாதம் இந்த கடலில் கிடந்து திரும்பவும் கரைக்கு வந்து தங்களுடைய குடும்பத்தோடு இவர்கள் சேர்வார்கள் என்பது மீனவ மக்களுக்கு இருக்கின்ற ஒரு நம்பிக்கை. இதனால் தான் ஒவ்வொரு நாளும் கடவுளுக்காக அவர்கள் நன்றியை செலுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற சகோதரர்கள், நம்முடைய குடும்ப தலைவர்கள் எல்லாம் வெளிநாடுகள் எல்லாம் வேலைக்கு செல்கிறார்கள். ஆகாய விமானத்திலே பறந்து அங்கே இறங்கி 2-3 வருடங்கள் வேலை செய்து திரும்பவும் குடும்பத்தினரோடு வந்து சேர்கிறார்களே, கடவுளுக்கு நாம் நன்றியை செலுத்துகின்றோம். இன்று உயிரோடு இருப்பவர்கள் நாளை உயிரோடு இருப்பதில்லை, நியாயம் கிடையாது. இது யாருமே கணிக்க முடியாது. பிறப்பும் இறக்கும் கடவுளுக்கு மட்டுமே சொந்தமானது என்றால் இதற்கு இடைப்பட்ட ஒரு வாடகை வாழ்க்கை கடவுளுக்கு நமக்கு தந்திருக்கிறார் என்றால் இந்த வாழ்க்கை முழுவதும் புனித அந்தோனியாரை போல இனிமேல் நான் இந்த கடவுளுக்காக வாழ முற்படுகிறேன், இனிமேல் என்னுடைய வாழ்க்கை எனக்கு உயிர் தந்த இந்த கடவுளுக்காக நான் செலவழிக்க தயாராக போகிறேன் என்றால் இந்த விழா நமக்கு ஒரு அர்த்தமுள்ள ஒரு விழாவாக இருக்கும். இன்றைய நற்செய்தியை பாருங்கள். லூக்கா நற்செய்தியாளர் ஒரு மருத்துவர் என்று சொல்லப்படுகிறார். இவர் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே நோயாளிகளை குணப்படுத்துகின்ற ஒரு முறையிலே செலவழித்திருக்கிறார் என்றால் இன்று நாம் வாசிக்கேட்ட இந்த வாசகத்தின் அடிப்படையில் தொழுநோயாளர்கள் இயேசுவிடத்தில் வருகின்றார்கள். யூத பரம்பரையினுடைய பின்னணியினுடைய பண்பாட்டை பார்க்கின்ற பொழுது எவன் ஒருவன் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறானோ அவனை அந்த சமூகம் விலக்கி வைக்கிறது. இனிமேல் இவனோடு எந்த தொடர்புமே இருக்கக்கூடாது, இவனோடு யாருமே பேசக்கூடாது, எந்த உறவும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று அந்த சமூகம் அவனை ஒதுக்கி வைக்கிறது. இப்படி ஒதுக்கி வைக்கப்பட்ட மனிதர்கள் இயேசுவிடத்தில் வருகிறார்கள். எத்தனையோ மனிதர்கள் இயேசுவிடத்தில் வந்தார்கள். ஆனால் இவர்களுடைய வேண்டுதல் சற்று வித்தியாசமாக இருந்தது. இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இந்த 10 பேரும் உரத்த குரலில் இயேசுவே எங்கள் மீது இரக்கமாயிரும். நாம் அனைவரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுது தானம் செய்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இந்த 10 நபர்களுடைய வேண்டுதலும் இயேசுவுடைய செவிப்புரை எட்டியதால் இவர்கள் குணமடைகின்றார்கள். ஏனென்றால் இவர்களுடைய விசுவாசம் பெரிதாக இருந்தது. இயேசுவிடத்திலே வந்தால், இயேசுவிடத்திலே சொன்னால் எனக்கு இந்த நோய் நீங்கி நான் சுத்தமாகுவேன் என்பது இவர்களுக்கு தெரிந்த ஒரு நீதியாக இருந்ததால் இவர்கள் இயேசுவிடம் வருகின்றார்கள். இவர்கள் குணமாக்கப்படுகின்றார்கள், இவர்கள் சுத்தமாக்கப்படுகின்றார்கள். ஆனால் நன்றி சொல்வதற்கு அதிலே ஒரே ஒருவன் மட்டும்தான் வந்திருக்கிறார். அந்த ஒருத்தன் மட்டும்தான் சமாரியன், யூதன் அல்ல, இன்னொரு இனத்தை சார்ந்தவன். இன்னொரு இனத்தை சார்ந்தவன் ஓடோடி வந்து இயேசுவிடத்தில் சொல்கிறான், இயேசுவே, நான் குணமடைந்து விட்டேன். இயேசு கேட்கின்றார், மற்ற 9 பேர் எங்கே? கோயில் பூனை கடவுளுக்கு அஞ்சாது என்று சொல்வார்கள். இந்த கோடி அற்புதர் புனித அந்தோனியாருடைய தேவாலயத்தில் வருகின்ற பொழுது சாதாரணமாக கிறிஸ்தவ குடும்பங்களிலே வாழ்ந்தவர்கள், கிறிஸ்தவ பங்குகளிலே வாழ்ந்தவர்களுக்கு அதிகமான பக்தியை விட இந்து சகோதரர்களுக்கு அதிகமான பக்தி இருக்கலாம், பிற சமயத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு அதிகமான பக்தி இருக்கலாம். அதே மாதிரி தான் சமாரியன் ஒருவன் இயேசுவிடத்தில் வந்து நன்றியை சொல்லிக் கொண்டு போகின்றான். அன்புக்குரியவர்களே, விவிலியத்திலே பொறிக்கப்பட்ட ஒவ்வொரு நல்ல மனிதர்களுடைய வாழ்க்கையும் இப்படியாகத்தான் இருந்தது. யோபுடைய வாழ்க்கையை பாருங்கள். மிகப்பெரிய பணக்காரன், கடவுளால் முழுமையாக ஆசீர்வதிக்கப்பட்டவன்.
10 பிள்ளைகள், 2 பெண்கள், 8 ஆண்கள், 700க்கும் மேற்பட்ட ஒட்டகங்கள், 1000க்கும் மேற்பட்ட கால்நடைகள், 3 வீடுகள், ஏகப்பட்ட பணியாளர்கள். ஒருவனை வா என்றால் வருகிறான், இன்னொருவனை போ என்றால் போகிறான். இவனுக்கும் தீராத வியாதி கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவன் என்னுடைய நம்பிக்கையில் எனக்கு இவன் விசுவாசமாக இருக்கிறானா, எனக்கு இவன் நன்றி உள்ளவனாக இருக்கிறானா, இவனையும் ஊரில் இருந்து விலக்கப்படுகிறான். யோபுனுடைய மனைவி யோபுடத்தில் சொல்கிறார், அன்பான கணவனே, இன்னும் இந்த கடவுளை நீ நிந்தித்துக் கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? சர்வத்தை தந்த சர்வேஸ்வரனை சபித்துக் கொண்டு சாகக்கூடாதா? யோபு சொல்கிறார், இல்லை, எந்த கடவுள் என்னை படைத்தாரோ அந்த கடவுள் என்னை காப்பாற்றுவார். எந்த கடவுள் என்னை படைத்தாரோ அந்த கடவுள் என்னை காப்பாற்றுவார் என்று யோபுவை போல இந்த திருத்தலத்தில் எத்தனையோ மக்கள் நாமும் வந்திருக்கின்றோம். எந்த கடவுள் என்னை படைத்தாரோ அந்த கடவுள் என்னை காப்பாற்றுவார். அப்பொழுதென்றால் இந்த கடவுள் எந்த ஒரு வாழ்க்கையினிடமிருந்து எதிர்பார்க்கிறாரோ இந்த வாழ்க்கையை நான் கடவுளுக்காக திருப்பி கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். விசுவாசம் என்றால் இதுதான். கடவுளுடைய அருளுக்கு மனிதன் கொடுக்கின்ற பதில். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் கடவுள் எனக்கு அருள் மாறிய பொறிந்து கொண்டே இருக்கின்றார். இந்த நொடி பொழுது நான் நலமாக இருக்கிறேன், அடுத்த நொடி பொழுது கடவுளுடைய கரங்களிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பங்கிலிருந்து ஏகப்பட்ட மனிதர்கள் வெளிநாட்டிலே வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு நாள் நாங்கள் எங்களுடைய குடும்பத்தோடு சேருவோம், இந்த திருத்தலத்திலே வந்து அந்தோனியார் வழியாக கடவுளுக்கு நாங்கள் நன்றியை செலுத்துவோம் என்றால் கடவுளுடைய அருள்கரத்தை அவர்கள் முழுமையாக உணர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்கள் அனைவருடைய உணர்வுகளும் கடவுளுக்கு சொந்தமானது. இது கடவுள் வழிநடத்திக் கொண்டே இருக்கின்றார். நீ இப்படி செய், நீ இப்படி செய் என்று மனசாட்சி வழியாக கடவுள் எனக்கு உணர்த்துகின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கை நான் வாழுகின்ற சமூகத்தில் சற்று வித்தியாசமாக இருக்க வேண்டும். இயேசுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவர் பிறந்த சமூகம் இரண்டாக பிளந்து கிடந்தது. ஒரு பக்கம் பணக்காரர்கள், இன்னொரு பக்கம் ஏழைகள். இந்த பணக்காரர்கள் ஏழைகளை அமைக்கிக் கொண்டே இருந்தார்கள். நியாயம் கிடைக்கவில்லை. இயேசு புறப்படுகின்ற பொழுது இந்த ஏழை சமூகத்தோடு கைகோர்த்துக் கொண்டால், நீயும் வா, உன்னுடைய விசுவாசம் உன்னை குணமாக்கிட்டு, நீயும் கடவுளுடைய மகன், நீ நினைத்தால் எல்லாம் நடக்கும் என்று சொல்லி அவனோடு கைகோர்த்துக் கொள்கின்றார். இதுதான் இயேசுவுக்கு சிலுவையை பெற்றுக் கொடுத்தது. இயேசுவுக்கு சிலுவையை பெற்றுக் கொடுத்த வாசகங்களை உள்வாங்கிக் கொண்டவர்கள் இந்த சதுசேயர்கள், பரிசேயர்கள், மறைநூலறிஞர்கள், மூப்பர்கள், நிலப்பிரபுக்கள் எல்லோருமே இயேசுவுக்கு எதிராக கங்கணம் கட்டிக் கொள்கிறார்கள். என்று லாசரை உயிர்ப்பித்து இயேசு கிறிஸ்து அந்த ஊரிலிருந்து வெளியேறுகின்ற பொழுது இந்த சதுசேயர்களும் பரிசேயர்களுமாக கைகோர்த்துக் கொண்டார்களோ, இனிமேல் இவன் நம்மை வாழ விட மாட்டான், ஆகவே இவனை கொண்டு போடுவோம். இதுதான் இயேசுவுக்கு சிலுவையை பெற்றுக் கொடுத்த வார்த்தைகள். இயேசுவில் பிரியமானவர்களே, என்று ஒருவன் சமூகத்திலே வீசி எறியப்பட்டு சமூக மாற்ற கருவியாக பயன்படுத்தப்படுகின்றானோ, என்று ஒருவன் இந்த சமூகத்தில் இருக்கிற அநியாயங்களுக்காக குரல் கொடுக்கின்றானோ அவன் இயேசுவோடு இணைந்து கொள்கின்றான். என்று ஒருவன் இந்த சமூகத்தில் இருக்கிற நோயாளிகளுக்கு உதவி செய்கின்றானோ அவன் இயேசுவோடு சேர்ந்து கொள்கின்றான். என்று ஒருவன் இந்த சமூகத்திலே நடக்கின்ற மோசமான காரியங்களுக்கு வழிகொள்ளாமல் அதை எதிர்த்து போராடுகின்றானோ அவன் இயேசுவோடு இணைந்து கொள்கின்றான். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த கோடி அற்புதர் புனித அந்தோனியாருடைய பாதத்திலே வந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் நம்முடைய விண்ணப்பங்களை விட கழிந்த வருடம் முழுவதும் புனித அந்தோனியார் இறைமகன் இயேசுவிடமிருந்து வரங்களை பெற்றுக் கொண்டவராக நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை பெற்றுத் தந்திருக்கிறார். அந்தோனியாருடைய கைகளிலே குழந்தை இயேசுனுடைய படத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் இன்னொருவனுக்கு உதவி செய்கின்ற பொழுதெல்லாம் இயேசு அதனை பார்த்து கொண்டே இருக்கின்றார். ஆகவே தான் அந்தோனியாருடைய கையிலே குழந்தை இயேசுனுடைய படமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது, உருவமானது பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, என்னுடைய வாழ்க்கை முழுவதும் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். என்னுடைய வாழ்க்கை முழுவதும் பிறருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு இறைவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ இன்றைய விழா நமக்கு அழைப்பு விடுக்கின்ற பொழுது முதல்ல நமக்கு இருக்கக்கூடிய நல்ல குணம், நன்றி உடையவர்களாக வாழ்வோம். ஒருவர் இல்லை என்றால் என்னுடைய வாழ்க்கை இல்லை, என்னுடைய சமூகம் இல்லை என்றால் என்னுடைய வாழ்க்கை இல்லை. பரந்து விரிந்த அந்த அண்ட சராசரங்கள், இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் எனக்கு சொந்தமில்லை என்றால் என்னுடைய வாழ்க்கை இல்லை. ஆகவே ஒருவர் தொடர்பு கொண்டு இன்னும் பலருடைய முகங்களிலே கடவுளுடைய உணர்வுகளை நான் புரிந்து கொண்டு அவனிலும் கடவுள் வாழ்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு வாழ்ந்தால் இந்த நன்றி உடைய வாழ்வு 100% கடவுளுக்கு ஏற்புடைய ஒரு வாழ்வாக இருக்கும். அத்தகைய நன்மைகளுக்காகவும் விண்ணப்பங்களுக்காகவும் தொடர்ந்து பலியிலே நாம் ஜெபிப்போம். ஆமென். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையாக இப்பொழுது பாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்கவும்.
முருகன் தூய ஆவியுமா தம்மில் உறவுடன் வாழுகின்றார். பரிசுத்த ஆவியின் வல்லமையா திருமகன் மரியிடம் அணுவானா மனிதரை புனிதராக்கிடவே புனிதராம் கடவுள் மனிதரானார். ஆட்சியில் பாடுபட்டார் கல்லறை ஒன்றில் அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார். மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம். புனிதர்கள் உறவை நம்புகிறோம். சரீரத்தின் உயிர்ப்பை மறுவாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். தூய நல்லாவியும் இறைவனையும் தூயவராக்கும் ஒப்புரவையும் புனிதராம் இயேசுவின் ஆட்சியையும் புனிதனில் வாழ்வுக்காய் ஏற்கின்றோம். கோடி அற்புதராம் புனித அந்தோனியாருடைய விழாவிலே நாம் அனைவரும் நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் கலந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய நம்பிக்கைகளை எதிர்பார்ப்புகளை பெற்றுத்தருகின்ற வல்லமை மிக்க புனிதராக நம் புனிதர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். காணாமல் போன பொருட்களை மீட்டு தந்திருக்கின்றார். நோயாளிகளின் நோய்களை குணமாக்கி இருக்கின்றார். வேலை வாய்ப்பின்றி தவிக்கும் மக்களுக்கு வேலை வாய்ப்பினை பெற்று தந்திருக்கின்றார். இவ்வாறாக பல அற்புதங்களை புரிகின்ற புனிதராக புனித அந்தோனியார் நமது மத்தியிலே திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்புகளோடும் வந்திருக்கின்ற நம் அனைவருடைய இயக்கங்களையும் அவர் அறிவார். நம்முடைய வேண்டுதல்களையும் அவர் தெளிவாக புரிவார். எனவே எல்லாம் வல்ல இறைவன் வழியாக நம்முடைய எதிர்பார்ப்புகளை பெற்று தருவார் என்ற நம்பிக்கையோடு புனித அந்தோனியாரிடம் நமது மன்றாட்டுக்களை இப்பொழுது சமர்ப்பிப்போம். எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். வார்த்தை வடிவில் எம்மோடு பேசும் இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் வார்த்தையான உம்மை அறிந்து அதை இறை மக்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதில் தாராள மனதுடன் செயல்பட வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஒளியின் தெய்வமே, பங்கு மக்கள், பங்கு பேரவையினர், அன்பிய தலைவர்கள், பக்தர்கள், திருப்பயணிகள் அனைவரும் ஞானிகளைப் போல உம்மை சந்திக்க தாகத்தோடு தேடவும் சந்திப்பின் புதிய பாதையில் வழி நடக்கவும் வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதியின் இறைவா,
தீவிரவாதம், மத கலவரம், பாகுபாடு நிறைந்த நாடுகளுக்காக ஜெபிக்கின்றோம். நீர் உலகிற்கு கொண்டு வந்த அமைதி, நீதி, சமாதானம், ஒற்றுமை போன்ற நற்பண்புகள் விதைக்கப்பட வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். வாழ்வும் வழியும் நானே என்ற இறைவா, கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டவர்கள், தீராத நோயினால் கஷ்டப்படுகிறவர்கள், அன்பு செலுத்தப்படாதவர்கள், ஏழைகள், விதவைகள், கைவிடப்பட்டோர் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தந்தாய் எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். கருணை வடிவான இறைவா, எம் நாட்டை ஆளும் அரசியல் தலைவர்கள், சமூக தலைவர்கள் மற்றும் ஆன்மீகவாதிகள் ஒவ்வொருவரையும் உமது அருளால் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாம் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை எடுத்துச் சொல்லி இப்பொழுது மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தாய், உம்மை கெஞ்சி மன்றாடும் மக்களுக்கு செவி சாய்த்தருளும். இவ்வாறு உமது ஏவுதலால் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட இந்த வரங்களை புனித அந்தோனியார் வழியாக உமது வல்லன்மையால் மிக விரைவாக பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் கொண்டு வந்தோம் எம் இறைவா, எம்மை தந்தோம் ஏற்றருள் தருவாயே. உனதாய் மாற்றங்கள் புரிவாயே. எல்லாம் கொண்டு வந்தோம் எம் இறைவா, எம்மை தந்தோம் ஏற்றருள் தருவாயே. உனதால் மாற்றங்கள் புரிவாயே. எல்லாம் கொண்டு வந்தோம். இயற்கை நீ செய்தாய், அதை என்னிடம் ஒப்படைத்தாய். வியர்வை சிந்தச் சொன்னார், அதில் உயர்வு காணச் சொன்னார். நிலத்தின் விளைவிங்கே, எமது உழைப்பின் பயனிங்கே. நிலவும் வாழ்விங்கே, அதிலே குறைவும் நிறைவுமிங்கே. எம் இறைவா, எம்மை தந்தோம் ஏற்றருள் தருவாயே. உனதாய் மாற்றங்கள் புரிவாயே. எல்லாம் கொண்டு வந்தோம். நாங்கள் மனமகிழ்ந்து அளிக்கும் இக்காணிக்கை
உமக்கு உகந்தனவாயாக மாறுவனவாக. இப்புனிதரின் போதனைப்படி நாங்கள் எங்களை முழுவதும் உமக்களித்து அதன்படி வாழ்ந்து உம்மை புகழ்ந்தேத்த செய்தருளும். எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர் தரும் வியத்தகு விசுவாச சாட்சியத்தால் உமது திருச்சபை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெளிவாக எங்களுக்கு காட்டுகின்றீர். மேலும் எங்கள் மீட்பின் மறைபொருளை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதரின் மாண்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவரது பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே இறைவா, வானதூதர் புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 மூல இறைவனமாண்டவர். வானமும் வையமும் யாவனும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயராலே வருபவராசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஓசானா, ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகளெல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்கள் உமது திருமுன் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதமாக்கியருள வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மார்பனவாக. அவர் பணித்தவாறே இத்திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அவர் தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி அறிதலுடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நாம் நீர் உளம்கனிய திருவுளமானீர். இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திரு இரத்தத்தின் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னிமரியாள், உம்முடைய புனித அப்போஸ்தலர், மறைசாட்சியர், எங்கள் பாதுகாவலராகிய புனித அந்தோனியார் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்துக்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கிய பலி உலகிற்கெல்லாம் அமைதியை மீட்பும் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திருச்சபை, உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பெனடிக்ட், எங்கள் ஆயர் பீட்டர் அமஞ்சியூஸ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளும். பலவிதமான எண்ணங்களோடும் ஏக்கங்களோடும் தேவைகளோடும் இங்கே வந்திருக்கின்ற அத்தனை மக்களையும், குறிப்பாக எங்கள் குடும்பங்களில் உள்ள குழந்தைகளையும் சிறுவர் சிறுமிகளையும் இளைஞர் இளம் பெண்களையும் படிக்கின்ற எங்கள் பிள்ளைகளையும் கடலிலும் கரையிலும் வெளிநாடுகளிலும் வெளி ஊர்களிலும் வேலை செய்கின்ற மக்களையும் கடன் தொல்லையினால் அவதிப்படுகின்றவர்களையும் பலவிதமான நோயினால் கஷ்டப்படுகின்ற மக்களையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவளோடு உமது மாட்சியை கண்டு என்றும் மனநிறைவடைவோமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை பயிற்சியினால் படிப்பினை பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக.
உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்குகின்ற இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்குகின்ற இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்குகின்ற இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும் தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றவர்கள் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா குணமடையும்.
என்னென்ன கோபம் கொண்டாய். என்னுள்ள நீ இன்று வருகின்ற போதோ என் நிலை பார்த்திருப்பாய். இயேசுவே என் குற்றம் பொறுத்துக் கொள்வாய். ஒரு வார்த்தை சொல்லிட வேண்டும், பனி போல என் ஆன்மா மாறும் அந்நேரம் மனவாயில் திறந்து வைத்தேன். இயேசுவே மகிழ்வோடு எழுந்தருள்வாய். என் உணவாக தங்கிட வேண்டும் என்று நீ சொல்லிடுவாய். உனை விருந்தோம்பி உன் வார்த்தை கேட்டு உன்னடி விழித்திருப்பேன். இயேசுவே என் உள்ளம் கழித்திருப்பேன். இந்த வீட்டிற்கு ஈடேற்றம் என்று பின்பற்று சொல்லி என்னை வாழ்த்த வேண்டும். இதையே கேட்கின்றேன். இயேசுவே உன்னை எதிர்பார்க்கின்றேன். என் உணவாக என் உயிராக இறைவா நீ தருவாய். உன் இல்லமாக நான் உருவாக இயேசுவே தரமருள்வாய். என்னுள்ளே உவந்தே எழுந்தருள்வாய். என் உணவாக எருசலேமாலயம் நீ சென்ற போது என்னென்ன கோபம் கொண்டாய். என்னுள்ளே நீ இன்று வருகின்ற போதோ என் நிலை பார்த்திருப்பாய். இயேசுவே என் குற்றம் பொறுத்துக் கொள்வாய். கனிவோடு ஒரு வார்த்தை சொல்லிட வேண்டும், பனி போல என் ஆன்மா மாறும் அந்நேரம் மனவாயில் திறந்து வைத்தேன். இயேசுவே மகிழ்வோடு எழுந்தருள்வாய். என் உணவாக என் உயிராக இறைவா நீ தருவாய். உன் இல்லமாக நான் உருவாக இயேசுவே தரமருள்வாய். என்னுள்ளே உவந்தே எழுந்தருள்வாய். என் உணவாக ஓப்பனிங் எழுதிருக்கீங்களா?
நெஞ்சே இறைவனை போற்றி பாடிடு, தஞ்சம் என்று அவரை வாழ்த்தி பாடிடு. நெஞ்சே நெஞ்சே இறைவனை போற்றி பாடிடு, தஞ்சம் என்றும் அவரை வாழ்த்தி பாடிடு. வல்லவராம் இறைவன் வாழ்வில் நன்மை பல புரிந்தார், எல்லையில்லாத இந்த பெருக்கில் இன்னிசை பாடிடு. நெஞ்சே நெஞ்சே இறைவனை போற்றி பாடிடு, தஞ்சம் என்றும் அவரே வாழ்த்தி பாடிடு. நிலவழகும் நிலையழகும் இறைவன் பெயரை பாடட்டும், கலையழகும் நதியழகும் இறைவன் அன்பை கூறட்டும். நிலவழகும் மலையழகும் இறைவன் பெயரை பாடட்டும், கலையழகும் நதியழகும் இறைவன் அன்பை கூறட்டும். கடலை பிரிந்த கடந்திட உதவினார், கலகம் புரிந்தோரை கலங்கிடச் செய்தார். நன்றி சொல்ல தந்த நல்ல வாழ்வுக்கு, நன்றி சொல்ல தந்த நல்ல வாழ்வுக்கு. பசியால் வாடி பவித்த வேளையில் மன்னா பொழிந்து திடமளித்தார். நம்பியிறைந்தோரை கைவிடாமல் அன்பு கரம் நீட்டி வந்த தடைகளெல்லாம் மாற்றி ஒரு காணானை காட்டி வாழ்வு தந்த இறைவானே, வாழ்வு தந்த இறைவானே. நெஞ்சே 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 இறைவனை போற்றி பாடிடு, தஞ்சம் என்றும் அவரே வாழ்த்தி பாடிடு. அறிவழகும் அவர் தரும் ஆசியை, ஊற்றழகும் உயிரழகும் இறைவனின் ஆட்சியே. அன்பழகும் அறிவழகும் அவர் தரும் ஆசையே, ஊற்றழகும் உயிரழகும் இறைவனின் ஆட்சியே. வாழ்வனும் பாதையில் வீழ்ந்திடும் வேளையில் தாங்கிடும் தாயாய் தனை தந்தாய். நன்றி சொல்ல தந்த நல்ல வாழ்வுக்கு, நன்றி சொல்ல தந்த நல்ல வாழ்வுக்கு. நாடிய உறவுகள் நலிவுற்ற வேளையில் ஆறுதலாயனை தேடி வந்தாய். எங்கள் அன்பு நெஞ்சில் குடிகொண்டு அருளிரத்தம் நான் உன் அரவணைப்பில் நான் வாழ்ந்து அறப்பணிகள் ஆற்ற ஆற்றலும் இறைவானென்றே, ஆற்றலும் இறைவானென்றே. நன்றி நன்றி
வல்லவராம் இறைவன் வாழ்வில் நன்மை பல புரிந்தார். எல்லையில்லாத இந்த பேருக்கு இன்னிசை பாடிடு, எல்லையில்லாத இந்த பேருக்கு இன்னிசை பாடிடு. நெஞ்சே நெஞ்சே இறைவனை போற்றி பாடிடு, தஞ்சம் என்றும் அவரே வாழ்த்தி பாடிடு. அன்பே உருவான இறைவா, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவால் எங்களுக்கு புத்துயிரும், ஆசிரியராகிய அதே கிறிஸ்து வழியாக நல்லறிவும் தருகின்றீர். இன்று நாங்கள் கொண்டாடும் புனித அந்தோனியாருடைய உதவியால் விசுவாச உண்மையை ஆழ்ந்து உணர்ந்து அதற்கேற்ப அன்புடன் பணிவாழ்வு வாழ எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிறப்பு ஆசீர் பெற தலைவணங்கி இறைவனை மன்றாடுவோம். புனிதரின் மகிமையும் மகிழ்ச்சியுமான இறைவன் இன்று இப்பெருவிழாவை நாம் கொண்டாட அருள் கூர்ந்துள்ளார். அவரே உங்களுக்கு தம் அருள் கொடைகளை நிறைவாக பொழிவாராக. நீங்கள் அனைவரும் புனித அந்தோனியாரின் பரிந்துரைகளால் தீமைகளிலிருந்து விடுதலையும் அவருடைய எடுத்துக்காட்டான வாழ்வால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் மக்களுக்கும் சேவை செய்வதில் என்றும் கருத்துள்ளோராய் திகழ்வீர்களாக. தம் மக்கள் விண்ணகத்தில் புனிதர் கூட்டத்தில் நிலையான அமைதி பெறுவதைக் கண்டு திருச்சபையாக மகிழ்கிறது. அந்த அன்னையின் மக்களாகிய நீங்கள் புனிதரின் தோழமையில் இடம்பெற்று நீங்கா பெருமகிழ்ச்சி அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உம்மை நாடி வந்தோம், உமரை தேடி நின்றோம், அற்புதம் கோடி பெற்றோம், அதிசயம் கண்டு சென்றோம். பொழுது புனிதரே, புதுமை வள்ளலே, பரமனேசு வழியில் நின்று பாவம் என்றவரே,